கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 2 அதிகாரம் 17 வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்யும் போது என்றென்றைக்கும் நாம் நிலைத்திருப்போம். என்றென்றைக்கும் அந்த நிலையான பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள இச்சையான காரியங்கள், மாம்சத்தின் காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது, ஒளிந்து போகக்கூடியது. நாம் தேவ சித்தத்தை செய்யும்போது மாத்திரமே நிலையான பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உலக இச்சைகளை வெறுத்து தேவ சித்தத்தை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. பிதாவின் சித்தத்தை செய்யும் போது நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒருவனும் மற்றொருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் என்று வசனம் சொல்கிறது. எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, யாருக்குமே தீமை செய்யாதபடிக்கு மற்றவர்களுக்கு நாம் எப்பொழுதும் நன்மை செய்ய வேண்டுமாம். எப்பொழுதும் நாம் சந்தோஷமாய் இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். எல்லா காரியத்திலையும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தீமைக்கு தீமை செய்யாதபடி வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் தீமை செய்வோம் என்றால் பிதாவின் சித்தத்தை செய்யாமல் நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம் என்ற அர்த்தம். ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில அப்படி செய்யாதபடிக்கு சுய விருப்பங்களை வெறுத்து, மாம்சத்தை வெறுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை போல வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும், அது நன்மையானாலும் தீமையானாலும், எப்பொழுதும் நாம் சந்தோஷமாய் இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுவே நம்முடைய பலன். ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய், எல்லா காரியத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகமும் உலகத்தில் உள்ள இச்சையான காரியங்களும் அழிந்து போகக்கூடியது. ஆனால் தேவ சித்தம் செய்கிறவர்களே என்றென்றைக்கும் அந்த நிலையான பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நம்ம இந்த உலக காரியங்களை வெறுப்போம், இச்சையான காரியங்களை வெறுப்போம், அழிந்து போகிற காரியங்களை வெறுப்போம். பிதாவின் மீது அன்பாயிருப்போம், தேவன் மீது அன்பு கூறுவோம், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். நம்முடைய சுய விருப்பங்களை வெறுத்து கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்றென்னைக்கு நாம் நிலைத்திருக்கும்படியான ஒரு வாழ்வை கட்டளையிடுவார். நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து அற்புதமாய் அதிசயமாய் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தியை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல் எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே மெய் துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்து போஷிக்கிறீரே, நன்றி. எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீரே, நன்றி.
உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே நன்றியப்பா. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படிய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்ததாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. என் தேவன் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வியாபாரங்கள் செய்கிறார்களோ, வேலைகள் செய்கிறார்களோ, தொழில்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்கப்பா. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். ரீபா கபா ரஷாக்கா ரதரா ஹதுரபலா ரீபா கேரே ஷேகே லாக்கா தனகந்தோரோ ஷகதனமல ஹதுரபா. என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் தாமே அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தில் தெய்வ சமாதானத்தை கொடுங்கப்பா. பிரிவினைகளையும் குழப்பங்களையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்ருவின் கிரைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும். ரீபா ரத ரபா லாகா தூரபா ரக தரபா ரீபா கேரே ஷேகே லாக்கா தனகந்தரோ ஷகதனமல ஹதுரபா. ஆவியானவரே நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். ஏதெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீரே தகப்பனாக இருந்து வழி நடத்துங்க. பிள்ளையுடைய தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. இப்படி நன்மையினால் நிரப்புவீராக. ரீபா கே ரேஷே கே லாக்கா தனகந்தரோ ஷகதனமல ஹதுரபா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. ரீபா கே ரேஷே கே லாக்கா தனகந்தரோ ஷகதனமல ஹதுரபா. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கேரே ஷேகே லாக்கா தனகந்தரோ ஷகதனமல ஹதுரபா. தடைகள் விலகுவதாக. ரீபா ரபா ரபா தூ ராபா கேரே ஷேகே லாக்கா தனகந்தரோ ஷகதனமல ஹதுரபா. ஆவியானவரை நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். ஏதோ குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனி உம்மால் வரும் சுதந்திரம் என்று பார்க்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ரீபா கேரே ஷேகே லாக்கா தனகந்தரோ ஷகதனமல ஹதுரபா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கேரே ஷேகே லாக்கா தனகா திரிபல ஹதுரா ஷல தரபா கேரே ஷேகே லாக்கா தனகந்தரோ. ஆவியானவரே நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர்தாமே பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.